இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வரும்போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் சமையல் வீடியோ எதுவுமே நான் எடுக்கவே இல்லை காலையில். சப்பாத்தி பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சப்பாத்தியும் வெண்டைக்காவும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரியே செஞ்சுட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு தம்பியும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டுக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலையும் ஊற வச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணி போடணுன்னு எல்லாம் எடுத்து வச்சேங்க. ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படியே போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா கிச்சன் இப்படி தான் இருந்தது. எங்களோட டிஃபன் பாக்ஸ்லையும் கொண்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு சூடு பண்ண வேண்டி இருந்ததுங்க. அதையும் சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணிவிட்டு சைடில் டீ போட்டுட்டு இருந்தேன். டீ என்னடான்னா பொங்கி ஊற்றிடுச்சு. எனக்கு 1க்கு 2 வேலையாயிருச்சுங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு துணியை பார்த்துட்டு இருந்தேன். துணி ஃபுல்லாக இருந்தது. வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு கையோட வாஷிங் மிஷினும் போட்டு விட்டாச்சு. வாஷிங் மிஷின் போட்டுட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி இருந்த கிச்சனை இப்போ எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. அடுப்புலேருந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தாங்க முடிஞ்சுது. ஓகே பாய்.